والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிளையார்கள், தோழர்மார்கள், அஸ்ஹாபார்கள், சஹாபாக்கள், அஹ்லுல் பைத்துக்கள் மற்றும் உண்டான வலிமார்கள், இமாம்கள், சுஹதாக்கள் அத்தனை பேர்களுக்கும் சலாமும் சாட்சியும் உண்டாவதா ஆமீன் என்று பிரார்த்தனையோடு பெரியோர் உபதேசம் பண்ணுவதற்காக ஆயத்தமாகிறேன். அதாவது இந்த மஜ்லிஸ் ஆகிய சிறப்பான இந்த மஜ்லிஸ் எங்களுடைய நாயகம் ஷாவுல் ஹமீத் மீரான் சுல்தான் காதல் வழி ஹன்ஸ் சவாய் ஹத்தசல்லா சஹூதீன் அவருடைய சிறப்பான இந்த மஜ்லிஸ் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னை யாரெல்லாம் வகுப்புகின்றார்களோ அப்படி வகுப்புகிறவர்கள் என்னுடைய பிச்சலங்களாகிய அஹ்லுல் பைத்துக்களையும் வகுக்க வேண்டும். அஹ்லுல் பைத்துக்களுக்கு சங்கை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவிபாடு செய்ய வேண்டும், அவருடைய ஏவல் விலக்குகளை எடுத்து நடக்க வேண்டும், அவருடைய நாட்டங்கள் ஏற்றங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்துடைய அக்கீதா கொள்கையிலே பதியப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் இந்த அடிப்படையிலே தான் இந்த அஹ்லுல் பைத் என்ற அடிப்படையிலேயே ஒரு நோக்கமாக வைக்கும் இந்த மஜ்லிஸ் கொண்டாடப்படுகின்றது. இன்னொன்று அடிப்படையிலேயே இந்த ஆசியா கண்டத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்த ஆசியா கண்டத்துக்கே தலைமைவராக இருக்கக்கூடிய, ராஜாவாக இருக்கக்கூடிய, பாதுகாப்பவராக இருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீத் நாயமன் அவர்கள் ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒவ்வொரு குத்துமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஆசியா கண்டத்துடைய தலைவராக, இமாமாக, குதுபாக அஹ்லுல் பைத்தாக ஏற்படுத்தி வைக்கக்கூடிய அந்த நாயத்தையும் இரண்டாவதாக நாங்கள் இந்த மஜ்லிஸிலே ஒப்புவிக்கின்றோம். அடுத்ததாக வலிமார்கள் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அவுதாதுகள், நோபாக்கள், நுர்ஜபாக்கள் என்று பலதரப்பட்ட அந்தஸ்து உடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அமைப்பையும் இவர்கள் குதுபா இருந்து கொண்டிருக்கிறபடியாலையும் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்படியாக கூறப்போனால் பல அம்சங்கள், பல விஷயங்கள் எல்லாம் அழிந்திருக்கின்றன, பொதிந்திருக்கின்றன. இவைகளையெல்லாம் அழிந்தொரு காரணத்தினால்தான் இதை சுயேட்சையாகவே செய்ய வேண்டும் என்ற ஆவலோடும் எண்ணத்தோடும் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்ட வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும், மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும், சரிக்க அடிப்படையில் மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு பிரச்சனையுடைய காலத்திலே 1986 ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மக்கா மதுரையா என்று சொல்லக்கூடிய இயக்கம். இந்த இயக்கத்துக்கு பல தரப்பட்ட பல ஆதரவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய மசாயிமார்கள், இன்னும் ஷாவுல் ஹமீத் நாயகனுடைய தர்காவில் இருக்கக்கூடிய இமாம்கள், இன்னும் குத்துப் நாயகம் அவருடைய பேரப்பிள்ளையாக ஐலங்க சிலோனுக்கு வரக்கூடிய அவருடைய பேர்கள் எனக்கு ஞாபகத்தில் மறந்துட்டேன். அவர்கள் இன்னும் இது போன்ற எத்தனையோ மசாயிமார்கள் சாலிகளுடைய துவா பரக்கத்தும் இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு மஜ்லிஸ் இந்த வெளிப்படையில் கிராமத்தில் அமைந்திருப்பதை பற்றி நான் சந்தோஷமடைகிறேன். காரணம் என்றால் என்னுடைய முன்னோர்கள் இப்படியான ஒரு மஜ்லிஸை அமைத்து சிறப்பான முறையிலேயே மக்களுடைய தேவையை நிறைவேறக்கூடிய ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்தி வைத்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் சுருக்குவாயாக மாற வேண்டும், அவர்களை அல்லாஹ் தஆலா பொறுத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தவறுகள் இழைத்திருந்தால் அவர்கள் தவறுகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும், பாவங்கள் செய்து அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவர்களை நாடாக்கூடிய செயல்மாருடைய அன்பு வைத்த கூட்டத்தை அவர்களை சேர்க்க வேண்டும், அவர்கள் தபுவிலே சந்தோஷமாக வாழ வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுதான், எங்களுடைய பிரார்த்தனையும் அதுதான், மஜ்லிஸ் வரக்கூடிய பிரார்த்தனை அதுவாக இருந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற சில விஷயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டால் நீங்கள் அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணமே கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகமாக இருக்கின்றான். எல்லா படைப்புகளையும் படைத்து ஆளுகிறவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் எந்த படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னாலே, எந்த படைப்புகளை வெளியாக்குவதற்கு முன்னாலே அவன் ஏகனா தனித்தவனாக இருந்து கொண்டிருந்தான் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லோரும் அறிந்தவில்லை என்றான். அவன் எந்த படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னாலேயே அவன் தனித்தவனாக ஏகனாக இருந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்குள்ளே அவன் உணர்வு ஏற்பட்டது. அவனுடைய ஆற்றலை, அவனுடைய அறிவை, அவனுடைய தத்துவத்தை, அவனுடைய அத்தனை விஷயங்களையும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அந்த எண்ணத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எண்ணத்தை
எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் மேலோங்கி விட்டது. அந்த மேலோங்கிய எண்ணம் தான் நூறாக பிரகாசிக்க விட்டது. அந்த பிரகாசத்திலேயே கண்ணாடியிலே நாங்கள் எப்படியெல்லாம் பார்க்குமோ அதே போன்று அந்த நூறு அந்த ஒளிவு அந்த கண்ணாடியிலேயே அனைத்தையுமே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு இஷ்டான ஒரு நிலையிலே அல்லாஹ் தனித்தனாக அவருடைய நூறு இருக்கக்கூடிய அனைத்து அவருடைய உள்ளத்தில் நான் காணக்கூடிய காண சுரூபங்கள் அந்த சுரூபங்கள் அந்த வெளியிலே காணக்கூடிய அத்தனை படைப்புகள் எல்லாம் அவன் அந்த கண்ணாடியிலே அந்த நூறிலே பார்த்து கொண்டிருந்தான். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு இஷ்டி மேலோங்கி விட்டன. அப்பொழுது அந்த நூரை பார்த்து கூறுகிறது, நீ பேசி என்று பேசிய சொன்ன உடனே அந்த நூலில் பேசியது என்ன பேசினே சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஒன்றுமில்லை உன்னை தவிர, இலாஹ உன்னுடைய இந்த தத்துவத்தை இந்த நீ காணக்கூடிய தத்துவத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று அவன் சொன்னான். அல்லாஹ் உன்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா திரும்பவும் சொன்னா இல்லை இல்லை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னான். அந்த சொன்ன சுல்தான் இன்று கலிமாவா மாறி இருக்கிறது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அறிந்து வைத்த விஷயமா இருக்கலாம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அங்கக்குள்ளே அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த எழுத்து அந்த சொல் அந்த கலிமா எந்த வீட்டில் எல்லாம் இருக்கின்றதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொந்தமான மலாய்க்கத்துமார் இருந்து இருக்கிறார்கள். அவர்கள் வேலை அந்த களிமா இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து தரிசனம் செய்து அந்த களிமா இருக்கக்கூடிய இடத்துல அமல் செய்வதுதான் அந்த சொந்தமான மலாய்க்கத்துமாருடைய வேலையா இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த மலாய்க்கத்துமார்கள் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டுமா என்றால் நீங்கள் அதே மாதிரிமா செலவாத்து சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதை கையால் அதை எழுதி பிளேன் பண்ணி அதை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரஹமத்தும் பரக்கத்தும் ஏற்படும். பரக்கத்தை சொல்லப்பட்ட அந்த மலாய்க்கத்துமார்கள் அமல் செய்யக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் உங்களுக்கு வீட்டுக்கே வருகிறார்கள். ஆனபடினால் தான் என்னுடைய இந்த முதலாவது இந்த வரவேற்பிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பதியப்பட்டிருக்கின்றது. என்னுடைய கொடியிலே உள்ள வேலையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பதியப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் காரணம் என்னென்றால் இந்த மலாய்க்கத்துமாரெல்லாம் இந்த இடத்துக்கு வருகை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மலாய்க்கத்துமார் வருகை தரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்து காரணாகி அந்த பரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறப்பான இந்த மஜ்லிஸ் தான் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் விரிவாக சொல்லவில்லை. எனக்கு பேச்சு வராது, என்ன பல்லில்லாடி பேச்சு வரல, இந்த பேச்சு இல்லாதனால என்னால் பேச முடியாது. தனிப்பட்ட முறையிலே உட்கார்ந்து கொண்டால் வேண்டிய மட்டும் நான் பேசிக் கொண்டிருப்போம். இருந்தாலும் என்ன பேச முடியாவிட்டாலும் இன்றைக்கு மௌலிமார் இல்லாத காரணமாக சுருக்கமாக சில விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் இந்த அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அச்சத்தை இருக்கக்கூடிய அத்தனை விடைகளையும் ஒன்றுதான் இந்த பூமியின் செல்லக்கூடியது. இந்த பூமிக்கு காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பினான், ரசூல்மார்களை அனுப்பினான். காலம் முடிந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியா வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியா வந்த பிறகு எல்லா மார்க்கம் முன்னுட்ட மார்க்கம் எல்லாத்தையும் குறைகளை நீக்கி சம்பூர்ணி தீன் இஸ்லாம் பொருந்திக் கொண்ட மார்க்கம் அமைந்துவிட்டது. இதற்கு பின்னால நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள், ரசூல்மார்கள் யாரும் வரமாட்டார்கள். இதுக்கு பின்னால் என்னுடைய இந்த நிலைமை என்னவென்று பூமி மண்டாடியில் அழுது அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்திலே அழும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவிட்டான். நபிமார்களும் வருவதில்லை, ரசூல்மார்களும் வருவதில்லை. ஆனால் நபிமார்கள் இதயத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய வலிமார்கள் இந்த பூமியிலே சஞ்சரிப்பார்கள். அவர்கள் இந்த ஊரில் இந்த பூமியில நடமாடுவார்கள். அவர்கள் மூலமான என்னுடைய தீன் இஸ்லாம் மார்க்கத்தை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலேதான் காலத்துக்கால் 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குத்துபு அண்டை கொண்டே ஆகும். சபபன் செல்லக்கூடிய அந்த காலத்திலேயே அவர்கள் மூலமாத்தான் மற்ற வழிமாறுகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கும். ராஜாவா இருக்கும் அந்த குத்துபன் செல்லக்கூடியவர் அவர்களுக்கு ஹவுதன் செல்லக்கூடிய கிரட்சிக்கு காப்பாற்றக்கூடிய தன்மையும் அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தார். இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த வழிமாறுடைய அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலம் அர்வாஹை படைத்தான். ஆலம் அர்வாஹை படைத்து அவருடைய விதா எலும்பிலிருந்து சிற்றெலும்பு கூட்டமாக எல்லா ரூஹளையும் வெளியாக்கினான். ரூஹைகளெல்லாம் வெளியாக்கி போட்டு ஒரு கூட்டம் நடத்தியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த கூட்டத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரஜாக்கள் கொடுக்கப்பட்டது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இல்முகளை கொடுக்கப்பட்டது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
வீணா படைக்கவில்லை. அது புட்பூண்டா இருந்தாலும் சரி, கல்லுகளா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரி, கண்ணா இருந்தாலும் சரி, காத்தா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்புகளையும் ஒரு தேவைக்காகத்தான் படைத்து வைக்கின்றான். அவைகள் மூலமாக அது வெளியாகி கொண்டே இருக்கும் துணியா மொழியை வரைக்காட்டு. இந்த அடிப்படையில் மனுஷனை சிறப்பாக்கி விட்டான். மனிதரை சிறப்பாக்கிட்டு மனிதனுக்கு ஒரு அந்தத்தை கொடுத்து விட்டான். அந்த நபிமார் வந்தாலும் அந்த அந்தஸ்து கொடுத்த பட்சத்தில்தான். அதே போல ரசூல்மார்கள் என்றாலும் அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டதுதான். இந்த குதுமார்கள் என்றாலும் அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்கள்தான். வலிமார்கள் என்றாலும் அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்கள்தான். சேகுமார் என்றாலும் அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்கள்தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு நபிமார்களுக்கும் ஒரு காலத்திலேயே ஒரு உம்மத்துக்கள் இருந்தது போல, ஒரு கூட்டம் இருந்தது போல, அதையே வலிமார்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் வராவிட்டாலும் எனக்கு பின்னால் வலிமார்கள் வருகிறார்கள். அதிலே சேகுமார்கள் இருக்கின்றன. அந்த சேகுமார்களுடைய முறிதக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறதே, அது நபிமார்கள் உம்மத்தை போன்றவர் போல என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த முறிதுக்கு சம்பூர்ணமாக வழிபட்டால் நீங்கள் நேர் வழிபட்டவர்களாக இருக்கக்கூடும். அவர்களுக்கு மாறு செய்தால் நீங்கள் வழியேற்றிருக்கணும். நூலை சார்ந்த கப்பலில் யாரெல்லாம் ஏறினார்களோ பாதுகாக்கப்பட்டார்கள். நூலை சார் கப்பலில் தான் ஏறவில்லையோ அவர்கள் மாண்டு போனார்கள். இதெல்லாம் சிந்தனை கருதி சிந்திக்க வேண்டும் என்று கூறுகிறேன். நாங்கள் இந்த சுருக்கமான விஷயத்தை தொடர்ந்து என்னால் பேசிக்கொள்ள முடியாது. நான் துணி காலையில் இருந்து மஜ்லிஸ் நடத்தி கொண்டிருக்கிற வழியினாலையும் யாரெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கந்து நிகழ்வுகளில் ஈடுபட்டிருப்பதனாலையும் எனக்கு பேச்சு தடங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் என்னோட இந்த பேச்சை நான் நிறுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.